அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வீட்டில் தினமும் விளக்கேற்றுறீங்கன்னா அப்படின்னா இந்த பதிவை மறக்காமல் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட முக்கியமாக பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். பொதுவாக வீட்டில் விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது. அதுலேயும் காலை மாலை தினமும் ஏற்றுகின்றோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு. காலை மாலை ஏற்றுவதா, விற்கின்ற விலைவாசிக்கு காலையிலையும் மாலையிலையும் எப்படி விளக்கேற்றுறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய அனாவசிய செலவுகளில் ஏதேனும் ஒன்றை குறைத்து கொண்டால் காலையும் மாலையும் விளக்கேற்றலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் மிகையான விஷயம் அல்ல அது. ஆனால் எப்போ ஒரு வீட்டில் இருள் நீங்கி ஒளி பிறந்திருக்கிறதோ அப்பொழுதே அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் குடிக்கொள்ளும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே வேண்டாம். தினமும் வீட்டில் விளக்கேற்றுறவங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்களில் ஒன்று, இந்த விளக்கு அப்படிங்கிறதுல பல வகை உண்டு. உங்களுக்கு நல்லா தெரியும். சரவிளக்கு, பாவை விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, இன்னும் பல விளக்குகளை சொல்லிக்கொண்டே போவார்கள். சரி, இப்போ இதில் எந்த விளக்கில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது பெரிய ஐயப்பாடு. பொதுவாக இந்த பாவை விளக்கு அப்படிங்கிறதுல ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இரும்பு விளக்கு, எந்த விளக்காக இருந்தாலும் சரி, காமாட்சி அம்மனோ கஜலட்சுமி அம்மனோ, அது இரும்பாலான விளக்கில் இருக்கும் பொழுது அதிலே விளக்கேற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சனி மகா திசை நடக்கும் போது சில பேர் பரிகாரத்திற்காக மட்டுமே இரும்பை பயன்படுத்தி ஏற்றுவார்கள் அப்படிம்பாங்க. அப்போ அந்த இரும்பு அப்படின்னு வரும்போதே எவர் சில்வர் அந்த விளக்கும் அதில் ஒன்றாகிறது. அப்போ எவர் சில்வரில் வாங்கி ஏற்றுவதை தவிர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இல்லை, வெள்ளி மாதிரியே இருக்கிறனால எவர் சில்வரில் ஏற்றுறேன்ட்டு தயவு செஞ்சு ஏற்ற வேண்டாம். அதற்கு பதிலாக பித்தளையோ வெண்கலமோ, இல்லை அதுவுமே முடியலைன்னா மண்ணாலான அகல் விளக்கில் கூட விளக்கேற்றுங்க. அதுவே உங்கள் வீட்டுக்கு நிறைய நேர்மறை ஆற்றல்களை உண்டாக்கி தரும். மாற்று கருத்தே இல்லை. அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறதுனா எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதில் குறிப்பாக வெள்ளி விளக்கு, மற்றபடியான விளக்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நுனியானது அந்த வெப்பத்தின் காரணமாக சில நேரத்தில் உடைந்து விடும், சின்னதாக விரிசல் விட்டுரும். அந்த மாதிரி விளக்குகளில் தொடர்ந்து விளக்கு ஏற்ற வேண்டாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த விளக்குகளை மாற்றி விடுங்கள். அதே போல் எண்ணெய் ஒழுக ஆரம்பித்து விடும், சொட்டு சொட்டா. அப்படி சொட்டு சொட்டா ஒழுகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் சைக்கலாஜிக்கலாக பாதிப்பை ஏற்படுத்துறது. அதனால் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லைன்னா கூட அது என்னடா இப்படி சொட்டு சொட்டா ஒழுகுதே அப்படின்னு நினைக்கும் போது ஏதேனும் அபசகுணமா அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். அதனால் சில விளக்குகளில் மட்டும் அந்த எண்ணெயானது சொட்டு சொட்டா விழுகும். அந்த மாதிரி விளக்குகளையும் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளலாம். இப்போ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு வேறு, கஜலட்சுமி விளக்கு வேறு, ரெண்டும் வித்தியாசமாக இருக்கும். நம்ம பொதுவாக சொல்கிறது காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவோம். அதை கஜலட்சுமி விளக்கையும் சேர்த்தி அப்படியே சொல்லி பழக்கமாயிட்டோம். ஆனால் அந்த கஜலட்சுமி விளக்கை வீட்டில் ஏற்றும் போது ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு